ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த அவெக்கன் சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எவனோ ஒருத்தன் போலீஸ் கூட கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கான். அவன் யாரை கொலை பண்ண போறங்கிறத புதிர் மாதிரி முன்னாடியே போலீஸ்க்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொலை பண்றான். போலீஸ்காரங்க அது யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே போய் பார்த்தாலும் அவங்களால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா விக்டிம்ஸ் எல்லாருமே சூசைட் பண்ணி தான் செத்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே ஒன்னும் புரியல. என்னடா இது, அவன் கொலை பண்றேன்னு சொல்றான், ஆனா இவங்க சூசைட் பண்ணி செத்து போகிறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரன் கொண்ட 4 பேருமே அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது, எல்லாம் கடைஞ்செடுத்த கிரிமினல்ஸ் தான். சோ கிரிமினல்ஸா பார்த்து எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அது யாரு என்னன்னு தெரியாம போலீஸ் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லரோட 4வது விக்டிமா ஒரு ரேபிஸ்ட் ட்ரெயின் முன்னாடி விழுந்து செத்து போயிருந்திருப்பான். ட்ரெயின் முன்னாடி வந்து அவன் சூசைட் எல்லாம் பண்ணிக்கல. அவன் ஏதோ சூப்பர்மேன் மாதிரியும் ஒத்த கையில ட்ரெயினை நிறுத்துற மாதிரி ஓடுற ட்ரெயின் முன்னாடி போய் போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த ட்ரெயின் அழகா அவன் மேல ஏறி கடந்து போயிருந்திருக்கும். சுத்தி போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே விளங்காம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ட்ரெயின் இப்படி கடந்து போகும்போது அந்த பெட்டியோட கேப்ல தான் கேப்டன் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்க அந்த ஃளைட் பொண்ணையே பாக்குறாரு. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே அப்பதான் கேப்டனை பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் நைசா அங்க இருந்து கலந்து போயிடுறான். இப்படி ட்ரெயின் முன்னாடி விழுந்து செத்து போனா இல்லையா, அவன் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அந்த காலேஜ்ல போய் இவனை பத்தி விசாரிக்கணும்ன்றதுக்காக நம்ம காங்கும் கேப்டனும் கிளம்பி போறாங்க. நம்ம அந்த நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தோம். பாக்குறதுக்கு என்னமோ அது சூசைட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஒரு ரேபிஸ்ட் பட்டப்பகல்ல ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்காக நடுத்தருல விரட்டிட்டு போயிட்டு இருந்தவன் திடீர்னு அதுக்காக ரெக்ரெட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெயின் முன்னாடி வந்து விழுந்தான்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி காங்கு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் லீயும் அங்க வந்திருப்பான் போல இருக்கு. அவன் நேரா இங்க வந்து நம்ம கேப்டனை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்கள ஒரு மாதிரி நக்கல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா 4வது கொலையும் நடந்துருச்சு. இவங்களால இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல இல்லையா, அதனால அவங்களை கேலி பண்ணி சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறானா. காங்குக்கு தான் செமக்கம் வருது. வந்தாலும் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. கேப்டன் தான் தடுத்து நிறுத்துறாரு. இல்ல கேப்டன், அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை பிடிச்சி கீழே தள்ளி இருப்பான். அது மட்டும் இல்லாம போலீஸையே தப்பா பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கொதிச்சுட்டு இருக்காளா. அட விடுமா, அந்த பேசினா பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கேப்டன் ரொம்ப கூலா பேசிக்கிட்டு இருக்காரா. அதெல்லாம் முடியாது, அவன் உங்களை கீழே தள்ளி விட்டுருக்கான். நம்மள காரணமே இல்லாம ஒருத்தங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெறுக்கிறதுக்கான சரியான காரணத்தை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த ஆளுக்கு நான் சரியான காரணத்தை கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு போறா. இப்படி இவருக்காக அவ கோவப்படுறத பார்க்கும்போது கேப்டனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. அது அவர் முகத்திலே நல்லா தெரியுது. இந்த லீவ் பிடிச்சி தள்ளி விட்டதுல அவர் சாப்பிட்டுட்டு இருந்த லாலிபாப் கீழே விழுந்திருக்கும். அதை கூட எடுத்து மண்ணெல்லாம் ஊதி விட்டு திரும்ப சாப்பிட்டுட்டே தான் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த ப்ரொஃபஸரோட ஆபீஸ் மேல் மாடியில இருக்கும் போல இருக்கு. படிக்கட்டுல ரொம்ப தூரம் ஏறி நடந்துதான் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப காங் வந்து சொல்றா, இந்த 3வது விக்டிம் சாகும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. 4வது விக்டிம் சாகும் போது எனக்கு அந்த சந்தேகம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. 2 பேருமே சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வியர்டா நடந்துட்டாங்க. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு சரியா சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி காங் சொல்லிட்டு இருக்காளா. அது வேற ஒண்ணும் இல்ல, நார்மலா மனுஷங்க கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க கிட்ட அப்ப இல்லாம இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. காங்குக்கு ஒன்னும் புரியல. என்னது அப்படின்னு கேக்குறாளா. ஒரு நிமிஷம் இதை புடியேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில வச்சிருந்த லாலிபாப் எடுத்து அவ கிட்ட கொடுத்துட்டு அவங்க படிக்கட்டுல தான் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டுல அந்த கைப்பிடி கம்பி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து அப்படியே டக்குனு பின்னாடி பெல்ட் அடிச்சிடுறாரு. நேரா கீழே போய் விழுந்து மண்டை உடைஞ்சு சாக வேண்டியதுதான். காங் பார்த்துட்டு பயந்துட்டு வேகமா ஓடி வந்து கேப்டனை பிடிக்கிறா. அவசரத்துல பிடிச்சவளுக்கு அவரோட முடி மட்டும் தான் கையில கிடைச்சிருக்கு. அதனால முடிய பிடிச்சு தூக்குறா. அவர் அங்க கத்திக்கிட்டே இருக்காரு. ஐயோ என் முடின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவர் மேல தூக்குனதுக்கு அப்புறம், பைத்தியமா கேப்டன், உங்களுக்கு சாக பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. அட லூசு பொண்ணே, நான் கையை கம்பியில புடிச்சுதானே இருந்தேன், நான் எப்படி சாவேன், விட்டுருந்தா என் தலையை சொட்டையாக்கி இருப்ப போல இருக்கு அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன்ல மிஸ் ஆகுதுன்னு சொல்லி, அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கையை காமிக்கிறாரு. அவர் விழும்போது கம்பியை இறுக்கி பிடிச்சிருந்திருப்பாருல, அந்த அடையாளம் கையில் அப்படியே இருக்கு. இப்படி நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதுக்காக மூளை ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். அதான் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அனிச்சை செயல்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம கீழே விழுறோம் அப்படின்னம்னா அது நமக்கு மூளைக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணி நம்ம கையை கொண்டு போய் கீழே ஊனி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கேப்டன் சொல்றாரு. இந்த மாதிரி நமக்கு ஆபத்து வரும்போது தானா நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். ஆனா இந்த சீரியல் மர்டர் கேஸ்ல எதுலையுமே இந்த மாதிரி அவங்களுடைய பாடி அவங்க சாகும் போது ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதுதான் இங்க வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அததான் நானும் சொல்றேன், அவங்க சாகணும்னு முடிவு பண்ணி தான் போய் விழுந்திருக்காங்க. அப்ப அது சூசைட் தானே, ஏன்னா அவங்க பொழைக்கணும்னு நினைச்சா தானே பாடி ரியாக்ட் பண்ணும். அவங்க தான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி காங் சொல்றா. அப்படி இல்லம்மா, இப்ப இந்த 3வது விக்டிம் எடுத்துக்கோ. ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்து போனா இல்லையா, நார்மலா ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தண்ணிக்குள்ள விழுந்தாலுமே அவங்க பாடி ரியாக்ட் பண்ணும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கைய கால ஆட்டுவாங்க, உள்ளுக்குள்ள தண்ணியில துடிப்பாங்க. ஆனா அவனை பாத்தியா, தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவன் உடம்புல கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போய் அவங்களால அசையாம இருக்க முடியும்னா ஸ்விம்மிங் பூலோ இல்ல கிணத்துலயே போய் குதிச்சு சாகணும்னு அவசியம் இல்லையே. வீட்டுக்குள்ளேயே ஒரு குண்டான்ல தண்ணியை பிடிச்சு தலையை அதுக்குள்ள விட்டே நம்ம செத்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. அப்ப இந்த 4வது விக்டிம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்டுக்கிட்டே திரும்புறாளா. அப்படி திரும்பும் போது கேப்டன் ரொம்ப க்ளோஸா அவளுக்கு பக்கத்துல வந்து நிக்கவும் மேல இடிக்கிற மாதிரி போனவன் டக்குன்னு கண்ணு இருக்குமா மூடிக்கிறான், இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெயின் அளவுக்கு நான் ஒன்னும் ஆபத்தானவன் இல்லையே, அப்படி இருந்து நான் உன் மேல இடிக்க வரும்போது நீ டக்குன்னு கண்ணை மூடிட்ட. ஆனா அந்த ட்ரெயின் அவன் மேல இடிக்க வரும்போது
அவன் கண்ணை மூடவே இல்ல பாத்தியா, அதை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அந்த ப்ரொஃபஸரோட ரூம் எல்லாம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு மாத்திரை டப்பா தான் கிடைக்குது. அந்த மாத்திரை ஒருவேளை ட்ரக்கா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அந்த ப்ரொஃபஸரோட பாடி அட்டாப்சி பண்ண அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த மாத்திரை காமிச்சு செக் பண்றாங்க. அந்த டாக்டர் இது ட்ரக்ஸ் எல்லாம் கிடையாது, இது ரொம்ப சாதாரணமான மாத்திரை தான், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும், இது ட்ரக் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது பட்ட பகல்ல நடு ரோட்ல நடந்த சம்பவம் இல்லையா, சோ நிறைய பேர் அதை போன்ல வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் இந்த பாடியை மட்டும் அட்டாப்சி பண்ணாம இந்த வீடியோவை பார்த்திருந்தேன் அப்படின்னா 100% நான் நம்பியிருப்பேன் அந்த ஆள் ஹாலுசினேஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உடம்புல எந்த ஒரு ட்ரக்குமே இல்ல, ட்ரக் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்ல. அவன் மூஞ்ச பாரு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ட்ரக் எடுத்துக்கிறவங்க மூஞ்சி இப்படி இருக்கவே இருக்காது, அவங்க கண்ணு வித்தியாசமா இருக்கும், அவங்க அளவுக்கு அதிகமான மூட் ஸ்விங்ஸ்ல இருப்பாங்க, டிப்ரெஷன், டிஸ்ட்ராக்ஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்டம்ஸ் அவங்க மூஞ்சிலேயே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க டாக்டர் சொல்ல சொல்ல இவங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பொருள் வாங்க தான் வந்திருக்கான். அவன் ஒரு மாதிரி தடுமாறிட்டு தடுமாறி தான் அங்க நின்னுட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமான ஸ்கூல் பையன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்த ஒரு 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணான்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்த்திருக்கா போல இருக்கு. அங்க அவளோட போட்டோ ஒட்டி ஆர்ஐபி மெசேஜ் எல்லாம் பின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட போட்டோவையும் இவன் ஒரு மாதிரி திருட்டுத்தனமா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவனோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தது அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறவனே இவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்றத பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம சீஃப் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸோட சேர்ந்து மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களால இது இப்போ கூட நம்பவே முடியல சீரியல் கில்லிங்னு சொல்லி. நல்லா விசாரிச்சு பார்த்து சொல்றா, இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்ல சூசைட் மாதிரியோ தான் இருக்கு, சீரியல் கில்லிங் மாதிரி தெரியவே இல்ல, அது ஆக்சிடென்ட் தானே அப்படின்ற மாதிரி சீஃப் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கேப்டன் ரொம்ப உறுதியா சொல்லிடுறாரு, இல்ல சீஃப் இது ஆக்சிடென்ட்டோ சூசைடோ கிடையாது, இது சீரியல் மர்டர் தான், ஏன்னா அவன் முன்னறிவிப்புல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புதிரை எப்படி டீக்ரிப்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த அவரோட டீமுக்கு சொல்றாரு. நார்மலா இந்த சைனீஸ் கேலண்டர்ல அவங்க வருஷம், மாசம், தேதி இதையெல்லாம் குறிக்கிறதுக்கு நம்பரை யூஸ் பண்ணாம 12 ஃப்ரூட்ஸ், 12 அனிமல்ஸ், அப்புறம் 5 கலர்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் அவங்க எதிர்காலத்தை கணிக்கிறது, இந்த ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் கணிப்பாங்களாமா. அதை யூஸ் பண்ணி தான் இவங்க புதிருமே கொடுத்திருக்கான். அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நீல கலர் கோழி சிகப்பு கலர் ஆட்டு மேல ஏறுற அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் மாசத்துக்கு அந்த நீல கலர் கோழியோட சிம்பலை யூஸ் பண்ணுவாங்களாம். சிகப்பு கலர் ஆடுங்கிறது 1ஆம் தேதிக்கு யூஸ் பண்றது. சோ செப்டம்பர் 1ஆம் தேதி அப்படிங்கிறது தான் டேட் அவன் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த புதிர்ல நிறைய ஜெம் ஸ்டோன்ஸோட சிம்பல் கொடுத்திருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொன்றிலையும் வேற வேற நம்பர்ஸ்ல ஜெம் ஸ்டோன் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே பைனரி நம்பர்ஸ், அதாவது 1 இல்லைன்னா 0. அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான். இப்படி இருந்தா அது 1, இப்படி இருந்தா அது 0 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி 1 0 1 0 அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து 1530 அப்படின்ற மாதிரி நம்பர் வருது. 1530 அப்படிங்கிறது 15:30 அர்த்தம். டைம்ல பார்க்கும்போது 3:30 PM அர்த்தம். அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம் 3:30 டைம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எல்லா புதிர்க்கும் முன்னாடியும் 0 அப்படின்ற ஒரு நம்பரை அவன் சம்பந்தமே இல்லாம கொடுத்திருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன் இப்படி பைனரி நம்பரை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா மத்ததையும் நம்ம அந்த டிஜிட்டல் எராவில தான் யோசிக்கணும். அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல யோசிச்சோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல ஸ்பேஸ் பார் அழுத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் இல்லையா. சோ ஒரு தடவை அழுத்தும் போது ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும், 2 தடவை அழுத்தும் போது 2 ஸ்பேஸ் கொடுக்கும் இல்லையா. சோ அப்படி பார்க்கும்போது இவன் இங்க கொடுத்திருக்க புதிர்ல ஒவ்வொரு வார்த்தையுமே வேற வேற நியூஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ணி தான் ஒட்டியிருக்கான். அவன் எழுதவோ டைப் பண்ணவோ கிடையாது. சோ கட் பண்ணி தான் ஒட்டியிருக்கான். அப்படி ஒரு வார்த்தைக்கும் நடுவுல அவன் கொடுத்திருக்க ஸ்பேஸோட அளவு, ஒரு வார்த்தைக்கும் நடுவுல கரெக்டா ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற அளவுல ஸ்பேஸ் கொடுத்திருக்கான். சோ எத்தனை ஸ்பேஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏரியாவோட பின்கோடு கிடைக்குது. இப்படிதான் அந்த கொலை எந்த இடத்துல எந்த நேரத்துல நடக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேப்டன் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த டெபுட்டி சீஃப் சொல்றாங்க, இந்த 4 விக்டிம்ஸ்க்கும் இருக்கிற காமனான ஃபேக்டரை இப்போதைக்கு நம்ம பப்ளிக் கிட்ட சொல்ல வேண்டாம், அதை நம்ம மறைச்சு வச்சிருவோம், மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 4 பேத்துக்கும் இருக்கிற காமனான ஃபேக்டர் என்ன, எல்லாருமே பணக்கார கிரிமினல்ஸ் இல்லையா. சோ அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டெபுட்டி சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சீஃப்க்கு கால் வருது. உடனே அவர் டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆன் பண்ணா அங்க ரிப்போர்ட்டர்லி எதை இவங்க சொல்ல வேணாம்னு சொன்னாங்களோ அதை அங்க விளக்கமா மக்கள் கிட்ட படம் போட்டு காமிச்சு விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இப்ப கடைசியா செத்து போன அந்த ப்ரொஃபசர் என்ன தப்பு பண்ணாரு, அவர் ஆக்சுவலா ஒரு சாட்டரிஸ்ட், அதாவது ஒரு ரேபிஸ்ட் இல்லையா. அந்த ப்ரொஃபசர் இல்லையா, அவர் காலேஜ்ல அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் அவன் அந்த மாதிரி தப்பா நடந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அவனோட ஆபீஸ் ரூம்ல வச்சு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கு போய் அவ சூசைட் பண்ணி செத்து போயிட்டா இல்லையா. அது இப்போ ஒரு பொண்ணு அவன் சாகிறதுக்கு முன்னாடி பட்ட பகல்ல வரட்டினாலே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுக்க வச்சிருக்கான். சோ நமக்கு செத்து போன 4வது விக்டிம் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மிருகம்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி செத்து போன அந்த 3 பேத்த பத்தியும் நாங்க சீக்கிரமாக இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் போட்டு காமிச்சு உலகத்துக்கே சொல்லிட்டான். அதனால வேற வழி இல்லாம போலீஸ் சார்பாவே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நாங்க இந்த கேஸ் இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், உண்மை என்னன்னு நாங்க முழுசா கண்டுபிடிக்கல, அதுக்குள்ள நீங்க ஏதாவது ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி மக்கள் மத்தியில பீதியை கிளப்பி விட்டுடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி பிரஸ் பீப்புள் கிட்ட இவங்க ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணக்கார சிஇஓ ஒருத்தனை காமிச்சாங்களே அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் யாரோ ஒரு வக்கீல் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு விஷயம் டாப் சர்ச்ல இருக்கு
இருக்கான். தொடர்ந்து மக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோம். அதனால அந்த டாப் சர்ச்ல இருக்கிற அந்த மேட்டரை நம்ம தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த வக்கீல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த சிஇஓ வந்துட்டு இல்ல, இவ்வளவு நாளா மக்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு காணாம போச்சுன்னா தான் அவங்களுடைய கவனம் அதிகமா அது மேல திரும்பும். அவங்க என்ன ஏதுன்றதை அதிகமா அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது. டாப் சர்ச்ல இருக்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி 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 அப்படியே காணாம போக வைக்கணும். நம்ம மக்களோட கண்கள் எதை பாக்குதோ அதை தான் உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. எதை பார்க்கணும்ன்றத நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சிஇஓ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் ஏதோ ஒரு விஷயத்த டாப் சர்ச்ல இருந்து கீழே கொண்டு வரணும்னு சொன்னா இல்லையா, அந்த வேலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ட்ரக் அடிக்ட் காமிச்சாங்க இல்லையா, அந்த பையனை வச்சுதான் அவன் பாத்துட்டு இருக்கான். இந்த பையனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இவங்க எந்த விஷயத்த டாப் சர்ச்ல இருந்து கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றதும் தெரியல. கட் பண்ண நம்ம கேப்டனும் ஜீவனும் அந்த கடைசியா செத்து போன ப்ரொஃபஸரோட ஒய்ஃபை பார்த்து விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த அம்மா புருஷன் செத்து போனது நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல. அந்த ஆள் செத்துட்டு போறான்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கண்டிப்பா ஆக்சிடென்ட்லயோ இல்ல சூசைட் பண்ணியோ இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சூசைட் பண்ணிக்கிற ஆள்லாம் அவர் கிடையவே கிடையாது. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவருக்கு ரோட்ல அந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குல்ல, அதுவே சுத்தமா பிடிக்காது. அதுல நடக்கிறது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது லெவல் கிராசிங்ல அதுவும் கேட் போட்டதுக்கு அப்புறம் அவர் உள்ள போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அது நம்புற மாதிரியே இல்ல. அப்புறம் நீங்க அவருக்கு எதுவும் ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அவருக்கு ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இல்ல. ஏன், அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்ல. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தப்பான பழக்கம்னா அவர் ஒரு செக்ஸ் அடிக்ட், அவ்வளவுதான். அதை கூட எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி அவர் கவுன்சிலிங்லாம் கூட போனாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப் சொல்றாங்களா. கவுன்சிலிங் போயிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட மெடிக்கல் ரெக்கார்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார், மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் எப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் வச்சிருந்தா அது அவரோட வேலையை பாதிக்காதா, அதனால அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்புறம் அந்த கவுன்சிலிங் கொடுக்கறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்பெல்லாம் கவுன்சிலிங் போறாரோ அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர்லயே ஆல்ரெடி இந்த 4வது விக்டிமான ப்ரொஃபஸரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவன் ஒரு கிரிமினல், நிறைய தப்பு பண்ணிருக்கான், தப்புல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்னு ஒரு ஷோவே போட்டுட்டாரு இல்லையா டிவில. அதே மாதிரி மத்த 3 விக்டிம்ஸோட பேக்ரவுண்டும் செக் பண்ணி அவங்களும் கிரிமினல் தான் அப்படின்னு ஷோ போடுறதுக்காக அவங்க டிவி ஸ்டேஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிவி ஷோட ப்ரொடியூசர் வந்து இந்த ரிப்போர்ட்டர் லீக்ட்ட பேசுறாரு. லாஸ்ட் டைமா நீ பண்ண ஷோக்கு டிஆர்பி ரொம்ப அதிகமா வந்திருக்கு, இந்த தடவையும் அதிகமா தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருக்காரா. சரி, சோசியல் மீடியாவுல டாப் சர்ச்ல நம்மளோட டாபிக் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் லீக் கேக்குறான். நம்மளோட டாபிக் தான் இருந்துச்சு, நடுவுல எவனோ புந்து ஏதோ வேலை பார்த்திருக்கான், திடீர்னு அது காணாம போச்சு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்றான். சோ அந்த சிஇஓ டாப் சர்ச்ல இருந்து தூக்கணும்னு சொன்னது இந்த சீரியல் மர்டர் கேஸ பத்தி தான் போல இருக்கு. அந்த சீரியல் மர்டர் கேஸ்க்கும் அந்த சிஇஓக்கும் என்ன சம்பந்தம்ன்றது தான் தெரியல. அதே சமயம் இங்க நம்ம ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்ல ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சீரியல் மர்டர் கேஸ விசாரிக்கிறதுக்கு இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அமெரிக்காவில இருக்க FBI ல இருந்து யாரோ ஒருத்தவங்க இங்க வந்து இவங்க டீம்ல ஜாயின் பண்ண போறாங்களாம். அதை தான் சொல்லிட்டு இங்க காங் கத்திக்கிட்டு இருக்கா. அவங்களும் எதுக்கு இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம வர்றவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் கிடையாது, கிரிமினல் சைக்காலஜில டாக்டரேட் பண்ண ஒரு ரிசர்ச்சராம். இவங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கிரிமினல் சைக்காலஜில கன்சல்டன்சி கொடுத்திருக்காங்களாம். அதே மாதிரி தான் இப்ப இவங்களுக்கும் கன்சல்டன்சி கொடுக்கறதுக்காக இவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்களாம். அதை சொல்லிதான் இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அமெரிக்காக்காரெல்லாம் இங்க வர வேணாம், நம்ம கூட எல்லாம் சேர வேணாம், அவங்க பேசுறதும் புரியாது, அவங்க நடந்துக்கிறதும் புரியாது அப்படின்ற மாதிரி இவ புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு மட்டும் தான் பிரச்சனை, மத்தவங்களாம் அது பெருசா கண்டுக்கவே இல்ல. இதை எல்லாத்தையுமே இவங்க அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் உனக்கு நம்ம அடிக்கடி காமிப்பாங்களே, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள யாரோ கத்துற சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அந்த ட்ரக் அடிக்ட் ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா, அவன் இந்த பிளைட் பொண்ணு கிட்ட ஏதோ ஷார்ப்பான பொருளை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப கூட அவன் மூஞ்சி நிமிந்து பாக்கல, தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே தான் அந்த பொண்ணு முன்னாடி கத்தியை காமிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். இவங்க ஓடி வந்தவங்க டக்குன்னு அந்த பையனை தான் தப்பா நினைச்சிட்டு போய் அவனை பிடிக்கிறாங்க. அதுக்கு அந்த பிளைட் பொண்ணு இருந்துட்டு இல்ல என் மேலதான் தப்பு, நான் தான் அவனை டச் பண்ணிட்டேன், அதனால அவன் தப்பா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றான், அவன் மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இவ அப்படி பேசிட்டு இருக்கும்போது லேட்டா தான் நம்ம கேப்டன் அங்க உள்ள வராரு. உள்ள வரவரு இந்த பொண்ணையே பாக்குறாரு. 2 பேரும் அப்படியே ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ட்ரக் அடிக்டும் திரும்பி அவங்கள பாக்குறான். இப்படி 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல அந்த பையன் பார்க்கும்போது அந்த இடம்ல ஒரு மாதிரி இடி மின்னலோட லைட் எல்லாம் பிளிக்கர் ஆச்சுல, அதே மாதிரி இங்கேயும் ஆகுது. ஆனா இங்க கேப்டன் அந்த ட்ரக் அடிக்ட் பையன் எல்லாம் பார்க்கல, இந்த ட்ரக் அடிக்ட் பையன் தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கான். கேப்டன் அந்த பிளைட் பொண்ணை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த 3 பேத்துல யாரோ ஒருத்தங்க அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல காமிச்ச அந்த பையனா இருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரு என்னன்றது தான் தெரியல. இந்த கலவரத்துல அந்த பையன் அவங்க கையெல்லாம் உதறி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பின்னாடியே மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் அவனை விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க கேப்டன் மட்டும் தான் தனியா அந்த பொண்ணு கூட இருக்காரா. உங்களோட ஐடியா காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட் பொண்ணு கிட்ட கேட்டா, சாரி எனக்கு கொரியன் எல்லாம் புரியாது, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவ இங்கிலீஷ்ல பேசுறா. ஓ அப்படியே மேடம், அப்ப நீங்க உங்க பாஸ்போர்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ்லயே திரும்ப கேட்கறான். நான் உடனே அமெரிக்கன் எம்பசில இருக்க யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நீங்க கொரியாவில வந்து கிரைம் பண்ணிருக்கீங்க, எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பாக்குறான். அந்த பொண்ணு இல்ல, எங்க எம்பசில இருக்க ஆளுங்க யாராவது வந்தா மட்டும் தான் நான் பேசுவேன், இல்லனா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்கிலீஷ்லயே தான் பேசுறா, கொரியன்ல பேச மாட்டேங்கிறா. இவனும் இங்கிலீஷ்லயே தான் கேட்டுட்டு இருக்கான். அப்ப கீழே அந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு பொண்ணை கொலை பண்ணாலே அந்த பொண்ணோட போட்டோ கிடக்குது. அத கேப்டன் எடுத்து பாக்குறாரா. இந்த போட்டோவை அங்க
நோட்டீஸ் போர்ட்ல இருந்து அவன் திருட பார்த்தான், அதனாலதான் அவனை நான் தடுக்க ட்ரை பண்ணேன், அதுக்கு தான் அவன் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஃபிளைட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கலாம். சோ அப்ப நீங்க அந்த பையனை செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் கொரியன்ல தான் பேசுறாரு. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு டக்குன்னு அவ கொரியன்ல பதில் சொல்லிடுறா. சோ அந்த பொண்ணுக்கு கொரியன் நல்லா தெரியும், இவ்வளவு நேரம் ஏமாத்திருக்கான்னு அவனுக்கே தெரியுதா, நீங்க அந்த பையனை செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிருக்கீங்க, அவன் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான், ஒருவேளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உங்களுக்கு சம்மன் அனுப்புறேன், உங்க எம்பசில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அவன் மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இவங்க விரட்டிட்டு போனவங்களால பிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் போன எபிசோட்ல ஒரு ட்ரக் சேல்ஸ் பண்றவனை காமிச்சாங்க இல்லையா, செல்லுக்குள்ள இருந்துட்டு நம்ம கேப்டன் கிட்டே ட்ரக் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு புக் ஸ்டோருக்குள்ள தான் போறான். அங்க போய் கடைசியில ஏதோ ஒரு 2-3 சீக்ரெட் டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். அங்க ரகசியமா ஒரு பெரிய சயின்ஸ் லேபே இருக்கு. அந்த லேப்ல ஒரு வயசானவர் தான் இருக்காரு. அவர் தான் ட்ரக் ரெடி பண்றாரு போல இருக்கு. அவர்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு போய் இவன் வெளியே வித்து கொண்டு வந்து காசு கொடுப்பான் போல இருக்கு. அந்த குடுக்கல் வாங்கல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ட்ரக் சேல்ஸ் பண்றவன் அந்த தாத்தா கிட்ட கேக்குறான், ஆமா நீங்க ஏதோ ரகசியமா ஒரு பையன் வளர்க்குறீங்களா, ஊர்ல இருக்க யாருக்குள்ளயும் படாம வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களாமே, அவன் இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறானா. அதுக்கு அந்த தாத்தா இருந்துட்டு, ஏண்டா ஒருவேளை அவன் மனுஷனா இருந்தா இந்நேரத்துக்கு வேலை தாண்டா பாத்துட்டு இருப்பான், வேற என்னடா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் யாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம கேப்டனை தான் காமிக்கிறாங்க. நம்ம கேப்டனுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது போல இருக்கு. செல்லுலயே தூங்கி அங்கேயே குளிச்சு அங்கேயே வேலை பார்த்துட்டு எல்லா வேலையும் அங்கேயே பார்த்துப்பாரு போல இருக்கு. இப்ப கூட செல்லுல இருந்து தூங்கி எந்திரிச்சு வாயில பிரஷோட நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம சீஃப் வந்து அவரை இழுத்துட்டு போய் லிப்டுக்குள்ள ஏத்திட்டு புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. உன்னை யாரோட போய் செல்லு எல்லாம் தூங்க சொன்னா, அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் நீ வந்து அங்க தூங்குறதுனால அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கெல்லாம் வீடு வசலே கிடையாதா, என்னடா ட்ரெஸ் இது பிச்சைக்கார மாதிரி போட்டுட்டு இருக்க, போலீஸ் ஆபீசர் மரியாதை இருக்க அப்படின்னு சொல்லி புடிச்சு திட்டிட்டு இருக்காரா. இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி கத்துறீங்க அப்படின்னு அவன் கேக்குறானா. அதுக்கு சீஃப் இருந்துட்டு, தயவு செஞ்சு இந்த கேஸ சீக்கிரமா முடிடா, மேல இருக்கிறவங்க ஓவரா பிரஷர் பண்றாங்க, உங்களால கேஸ முடிக்க முடியாது அப்படிங்கறதுனால அமெரிக்காவில இருக்க FBI இருந்து ஒரு டாக்டரை வர வச்சிருக்காங்கடா, அவமானமா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாரா. கவலைப்படாதீங்க சார், அந்த டாக்டரோட சேர்ந்து நல்லா வேலை பார்த்து நாங்க இந்த கேஸை முடிச்சுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓபன் ஆகுது. அங்க அந்த டெபுட்டி சீஃப் தான் நின்னுட்டு இருக்காங்க. நீ வேற லிஃப்ட பிடிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் லிஃப்ட க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாரு. அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம கேப்டன் அந்த டெபுட்டி சீஃபை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட பார்வையே இப்படிதானா, இல்ல அந்த அம்மா ஒரு ஃப்ராடு அப்படின்றத கேப்டன் கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்றது தெரியல. அதே சமயம் இந்த டீம்ல இருக்க மொத்த 3 பேரை காமிக்கிறாங்க. இந்த டீம்ல புதுசா FBI இருந்து ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ஆளை பத்தி தான் யாரா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யூன்சுக்கெல்லாம் கண்டுக்கவே இல்ல, நம்ம ஜீவனும் காங்க தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. வர போற அந்த FBI ஏஜென்ட் ஆனா பொண்ணான்றது தெரியாது. ஆனா அந்த நபர் முதல்ல லாயருக்கு தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் FBI வந்து ஜாயின் பண்ணி டீம் மேனேஜரா வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் சைக்காலஜில PhD படிச்சிருக்காங்க. இவ்வளவு படிச்சு இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கன்னா குறைஞ்சது அவங்களுக்கு 50 வயசாவது இருக்கும். வயசானாலும் நம்ம தலையில கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்லிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்ல, வரவங்க அமெரிக்கால இருந்து வர்றாங்கன்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு கொரியன் தெரியாது, இங்கிலீஷ்ல தான் பேச போறாங்க. கண்டிப்பா நான் ஒத்துக்கல மாட்டேன். அதுவும் வரவங்களுக்கு கொரியன் ஃப்ளூவெண்டா தெரிஞ்சிருக்கணும், 100 மீட்டர் தூரத்தை 13 செகண்ட்ல ஓடக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நான் நம்ம டீம்ல ஒத்துக்குவேன், இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க காங் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த பிளைட் பொண்ணு உள்ள வரா. அவளை பார்த்ததும் யூன்சுக்கு தான் இருந்துட்டு, மேடம் நேத்து சூப்பர் மார்க்கெட்ல உங்ககிட்ட பிரச்சனை பண்ண பையன் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கவே இல்ல, நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கேப்டனும் உள்ள வந்துடுறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, சாரி நான் இங்க ரிப்போர்ட் பண்ணலாம் வரல, உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என் பேரு ஜெனி, நான் FBI கிரிமினல் சைக்காலஜி லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கொரியன் நல்லாவே தெரியும், 100 மீட்டர் தூரத்தை 13 செகண்ட்ல என்னால ஓடவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேப்டனை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவதான் அந்த FBI ஏஜென்ட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வாயை பொழுந்து பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர்ல யாரோ ஒரு பொண்ணு ரகசியமா போய் பாக்குறான். அந்த பொண்ணு இவனோட ஸ்பை போல இருக்கு. இந்த 4வது விக்டிமா ஒரு ப்ரொஃபசர் ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போனா இல்லையா, அவன் சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் அந்த புதிரை கிராக் பண்ணி அது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. இந்த பொண்ணை விட்டு அந்த ப்ரொஃபசரை ஃபாலோ பண்ண வச்சிருந்திருக்கான். அன்னைக்கு அந்த பிளைட் பொண்ணு, அதாவது இந்த FBI ஏஜென்ட் ஜெனி அந்த ப்ரொஃபசரை பிடிச்சப்போ கார்ல உட்காந்துட்டு யாரோ இவங்க நோட்டம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா, அது இந்த பொண்ணு தான் போல இருக்கு. அவ அந்த ப்ரொஃபசர் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஒரு பில்டிங்கோட போட்டோ எடுத்து இந்த ரிப்போர்ட்டர் லீ கிட்ட கொடுக்குறா. இந்த பில்டிங்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து போயிருக்காங்க, இந்த சீரியல் மர்டர்ல இறந்து போன அந்த 4 விக்டிமுமே இந்த பில்டிங்க்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பில்டிங்க்கு வந்ததுக்கான போட்டோவையும் எடுத்து காமிக்கிறா. இங்க அந்த பிளைட் பொண்ணு இல்ல பிளைட் பொண்ணு வேணா, இதுக்கப்புறம் நம்ம ஜெனினே வச்சுக்கலாம். இங்க ஜெனி வந்து ஒரு கிரிமினல் சைக்காலஜி டாக்டர் இல்லையா, சோ இந்த கேஸை பத்தி அவ என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்றத நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் விக்டிமா இறந்து போனது அந்த ஒரு ஸ்கூல் பையன், மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனா இல்லையா, அவன் இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் ரிப்போர்ட்டர் லீக்கு அந்த சீரியல் கில்லர் எந்த ஒரு புதிரும் அனுப்பி வைக்கவே இல்ல. அவன் பிப்ரவரி மாசம் இறந்திருக்கான். 2 மாசத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மந்த் அவன் இறந்து போன அந்த கிரைம் சீனோட ஃபுட்டேஜா அந்த கில்லர் ரிப்போர்ட்டர் லீக்கு அனுப்பி வச்சிருக்கான். அது கொஞ்சம் லேட்டா வந்தது, பழைய கேஸ் அப்படிங்கறதுனால ரிப்போர்ட்டர் லீ அந்த வீடியோல எந்த ஒரு கவனமும் செலுத்தவே இல்லை, அதை அப்படியே கட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் 2வது விக்டிம்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கில்லர் கிட்ட இருந்து புதிர் வந்திருக்கு. அப்ப கூட அந்த ரிப்போர்ட்டர் லீ அதை சீரியஸா எடுத்துக்கவே
இல்ல. ஆனா அந்த 2வது விக்டிமும் செத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே அந்த கிரைம் சீனோட ஃபுட்டேஜ அவன் மறுபடியும் அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் இது சீரியஸான மேட்டர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அதை பெரிய இஷ்யூ ஆக்கி மக்கள் மத்தியில அது கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸையே ஃபார்ம் பண்ணி 3வது விக்டிம் சாகிறதுக்கு முன்னாடி தான் இந்த டீமையே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த 3வது 4வது விக்டிம்கான புதிரை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்க அந்த ஸ்பாட்டுக்கே போனாலும் அவங்களால அந்த கொலையை தடுக்க முடியல அப்படின்ற விஷயத்த அவ சொல்லிட்டு இருக்கலாம். அப்பதான் நம்ம காங்குக்கு ஞாபகம் வருது. 4வது விக்டிம் ட்ரெயின்ல அடிபட்டு செத்தப்ப இவ அந்த இடத்துல பாத்திருப்பாளையா, அது இப்பதான் ஞாபகம் வருது போல இருக்கு. ஆமா, எதுக்கு நீ அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த அப்படின்ற மாதிரி காங் ஜெனியை பார்த்து கேக்குறா. அப்பதான் கேப்டன் ஒரு விஷயம் கேக்குறாரு. முதல் நாள் சூப்பர் மார்க்கெட்ல இவ மாட்டினப்ப உன்னோட பாஸ்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருந்தா இல்லையா, வாங்கி பார்த்தப்ப அவ ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொரியாக்கு வந்ததா அதுல என்டர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. நிஜமாவே நீ ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் இங்க கொரியாக்கு வந்தியா? இந்த கேஸை பத்தி இவ்வளவு டீடைலா எப்படி உன்னால சொல்ல முடிஞ்சது? அப்படின்னா அதுல இருந்தது போய் தானே அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரா. என்ன சார், உங்க நாட்டோட இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டே நீங்க சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நான் நிஜமாலுமே ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸோட டீடைலை வாங்கி பார்த்ததான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் 4வது கொலை நடந்துச்சு. அந்த புதிரை நானுமே டீகோட் பண்ணி தான் நான் அந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்தேன். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாளா. பரவாயில்ல, நீ ஸ்மார்ட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹைஃபை கொடுக்குறாரு. இதை நம்ம காங் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. உன் கை கூட கொஞ்சம் நல்லா அழகா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்களா. ஒண்ணும் இல்லப்பா, நம்ம புதுசா பாக்குற ஒருத்தங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அவங்களோட ரியாக்ஷனை வச்சுதான் நம்ம அவங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. சோ உடனே ஜெனியும் நம்ம கேப்டனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக அவருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். நீங்க கையில போட்டிருக்க பேண்டேஜ்ல இருக்க பனிக்குட்டி அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாளா. அதுக்கு காங் இருந்துட்டு அது ஒண்ணும் பனிக்குட்டி இல்ல முயல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, நம்ம டாக்டர் இந்த ஊருக்கு புதுசு இல்லையா, அதனால இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு நானே அவங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்திருக்கிறவங்கள நான் தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லவும் அதுக்கு காங் இருந்துட்டு யாரு நீங்க பாத்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆமா இரு, நீ என்ன உன்னோட டோனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, எதனால இப்படி சந்தேகமா சொல்ற அப்படின்ற மாதிரி ஜெனி கேக்குறா. அங்க கேப்டன் ஒரு மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சு நின்னுட்டு இருக்காரா. வடா ஜீவன், நாம நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜீவனையும் யூன்சுக்கையும் கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த பொண்ணு என்ன பேசிட்டு போறா, இவ என்கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா. நான் கேள்விப்பட்டேன் கொரியாவுல சீனியர் ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னு, ஆனா பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி கேப்டனை மேலையும் கீழையும் பார்த்துட்டு சொல்றா. ஏன்னா இங்க இருக்க யாருமே கேப்டனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல இல்லையா, அதனாலதான் அவ அப்படி சொல்றா. கொரியாவுல இருக்க எல்லாருமே சீனியருக்கு மரியாதை கொடுக்கதான் செய்வாங்க, எங்க டீம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம், எல்லாரும் ஓப்பன் மைண்டடா பேசுவோம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. வெளிநாட்டுல இருந்து வந்த பொண்ணு நாம தானே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் ஜெனியை கூப்பிட்டு வந்து அவளையே கார் ஓட்ட விட்டுட்டாரு. நேவிகேஷன் போட்டு வச்சுட்டு நீயே கெஸ் பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லிடுறாரு. விட்டு இருந்தா அவளே கரெக்டா நேவிகேஷன் பார்த்து போயிருந்திருப்பா. நான் ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வேற எங்கேயோ வழியை மாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. அவருக்குமே வழி மறந்து போச்சு. நமக்கு நல்லா தெரியும் கொரியா ஃபுல்லாவே மழை தான் அதிகமா இருக்கும். மழையெல்லாம் சமப்படுத்தி தான் அவங்க வீடு கட்டி இருப்பாங்க. அதனால எல்லா பாதையுமே ஒரு மாதிரி ஏத்தமாவே இருக்கும். ஒரு ஏத்தமான தெருவுல அவளை கஷ்டப்பட்டு நடக்க வச்சு உச்சிக்கு கூட்டிட்டு போய் நிக்க வச்சுட்டு நம்ம அங்க போயிருக்கணும், மாத்தி இங்க வந்துட்டோம், வா திரும்பவும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை நடக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காங் ஜீவனை கூப்பிட்டுட்டு வேற ஏதோ வேலையா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாலையா, அவளுக்கு ஒரு கால் வருது. காலை எடுத்ததுமே அவ ஜெனி தான் பேசுறான்றத கண்டுபிடிச்சிடுறா. எப்படிமா நான் தான் போன் பண்ணேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஜெனி கேக்குறா. ஏன்னா இந்நேரத்துக்கு உங்களை சுத்தி இருக்கிற பேராபத்து என்னன்றதை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் தான் அப்பவே உங்களை வார்ன் பண்ணனே அப்படின்னு சொல்றாளா. சாரிமா, நான் ஒன்ன தப்பா நினைச்சிட்டேன், பெரிய ஆபத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த ஆள் என்ன சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்கான், இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா நான் ஒரே ஒரு விக்டிமை கூட போய் கண்டுபிடிச்சு விசாரிப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரின்னு சொல்லிட்டு காங்கம் கட் பண்ணிடுறா. உங்க டீம்ல யாரும் சீனியருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஜெனி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தா இல்லையா, இப்ப இவளே போய் கேப்டனை கழுவி கழுவி ஊத்துறா. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத கேப்டனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காளா. அட விடுமா, நான் எப்பவுமே அப்படிதான், காங்குக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், இந்நேரத்துக்கு அவ மத்த விக்டிம் எல்லாம் அவளே விசாரிச்சு முடிச்சிருப்பா, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரியே காங்குக்கு ஆல்ரெடி இவரை பத்தி தெரியும் போல இருக்கு. அவளே போய் தனியா எல்லா விக்டிமோடையும் வீட்டையும் விசாரிச்சுட்டாரு. இப்ப இவங்க தேடி வந்தது கிம்மால கொலை செய்யப்பட்ட அந்த சூப்பர் மார்க்கெட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட வீட்டுல போய் விசாரிக்கிறதுக்கு தான் இவங்க தேடி வந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு போனாலே போதுன்ற மாதிரி தான் இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. நைட்டே ஆயிடுச்சு, அவங்க இன்னமும் தேடிட்டே இருக்காங்க. பாவம் ஜெனியால நடக்கவே முடியல. அப்ப கேப்டன் கேக்குறாரு, அந்த 2வது விக்டிம் செத்து போன சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதே, அதை நீ பாத்தியா, உனக்கு ஏதாவது அதுல வித்தியாசமா தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. 2வது விக்டிமோட ஃபுட்டேஜையும் நான் பார்த்தேன், 3வது விக்டிமோட ஃபுட்டேஜையும் பார்த்தேன், 4வது விக்டிம் செத்தப்ப நான் நேர்லயே பார்த்தேன்ல, அவங்க 3 பேத்தோட வீடியோவையும் நான் திரும்ப திரும்ப பார்த்தப்ப நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், இவங்க 3 பேத்துக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம், அவங்க 3 பேருமே சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாளா. அதுக்கு கேப்டன் இருந்துட்டு, ஆமா 3 பேருமே சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிட்டாங்க, ஏதோ தூக்கத்துல நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு என்னமோ அவங்க ஸ்லீப் தெரப்பியில இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டா, நீ எதுக்காக கொரியாவுக்கு வந்த, எனக்கு தெரிஞ்சு நீ அமெரிக்காவிலேயே ரொம்ப நல்ல வேலையில இருந்திருக்க, அங்க இதை விட நிறைய சம்பளம் வாங்கியிருப்ப, இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பார்த்து இருந்திருப்ப, அதோட கம்பேர் பண்ணும்போது இது வெறும் பெட்டி கேஸ் மாதிரி தான், ரொம்ப சின்ன கேஸ், இந்த சின்ன ஊர்ல எதுக்காக வேலை பார்க்கணும் நீ வந்த, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. அதுக்கு அவ பதில் சொல்ல
இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஜெனி கேக்குறா. நார்மலா இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுக்குவாங்க. ஆனா நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். நம்ம தான் மீட் பண்ணிருக்கோமே அந்த சூப்பர் மார்க்கெட்ல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரா. நான் அதை சொல்லல, அதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே கேட்ல பார்த்தோம் இல்லையா, அதுவும் சொல்லல. அதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேக்குறா. நீ தான் அமெரிக்காவில வளர்ந்தியமா, நான் அமெரிக்காவுக்கு வந்ததே இல்ல, நம்ம எங்க மீட் பண்ணிருக்க போறோம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரா. அப்புறம் எதுக்காக என்ன முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி வேணும்னே என்ன சீண்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ கோவமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியா, அப்போ ஒருவேளை நம்ம 2 பேரும் முன்னாடியே மீட் பண்ணிருப்போமோ அப்படின்னு கேட்டுட்டே அவ கிட்ட க்ளோஸா போனவரு அவ பின்னாடி இருக்கிற வீட்டோட காலிங் பில் அழுத்துறாரு. ஏன்னா இவங்க தேடி வந்த வீடு இதுதான் போல இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலை பார்த்த பொண்ணு ஃபர்ஸ்ட் விக்டிம்னால ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டால அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அங்க விசாரிச்சதெல்லாம் நமக்கு காமிக்கல. அதே சமயம் இந்த ரிப்போர்ட்டர் லீக்கு ஒரு ஸ்பை பொண்ணு ஒரு பில்டிங்கோட போட்டோவை காமிச்சு இந்த பில்டிங்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து போயிருக்காங்க, இப்ப செத்து போன அந்த 4 விக்டிம் கூட இந்த பில்டிங்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலையா. அந்த பில்டிங்க்கு நைட் டைம்ல திருட்டுத்தனமா இந்த ரிப்போர்ட்டர் லீ போறான். அந்த பொண்ணு எந்த ஃப்ளோர்ல எந்த ரூம்லன்னு கூட மென்ஷன் பண்ணிருப்பா போல இருக்கு. அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற மத்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுதான் அவ கண்டுபிடிச்சு சொல்லி இருந்திருக்கா. இவன் போய் அந்த பில்டிங்ல யாருக்கும் தெரியாம நைட் டைம்ல அவ சொன்ன அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். அவன் அங்க என்னத்தை பார்த்தான்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனோட ஆபீஸ்க்கு வந்து அந்த இவன் ஷோ நடத்தினாலே அந்த ஷோவோட ப்ரொடியூசர்ட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறான். ஆக்சுவலா யாரோ ஒரு கில்லர் இவங்களுக்கு வந்து யாரை கொலை பண்ண போறேன்னு சொல்லி புதிரை அனுப்பிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம எவனோ இன்னொருத்தன் வந்து அந்த புதிரெல்லாம் டீக்ரிப்ட் பண்ணி யாரு உண்மையா சாக போறாங்க அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை இந்த லீ மூலியமா சொல்லி இதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை வந்து 3வது விக்டிம்க்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதுவும் கடைசி நேரத்துலதான். 4வது விக்டிம்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவன் கண்டுபிடிச்சு சொல்லி இருந்திருக்கான். ஆனா இவங்க போலீஸ் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா ஒரு வாரமா அந்த ப்ரொஃபஸரை இந்த லீ ஸ்பையை வச்சு ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்து இருந்திருக்கான். அது மூலியமா நமக்கு ஏதாவது கிடைக்கும், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் எல்லாம் விக்டிமோட வீட்டுல போய் விசாரிச்சு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒருவேளை இது ரிவெஞ்சுக்காக நடந்த கொலையா இருக்குமோ, ஏன்னா செத்து போன 4 பேருமே கிரிமினல்ஸ் தான், அவங்களால பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ ஒருவேளை இது ரிவெஞ்சுக்காக நடந்த கொலையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துலதான் எல்லாரும் போய் எல்லாரோட வீட்லயும் விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனா அது ரிவெஞ்சுக்காக நடந்த கொலை இல்லன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதை நம்ம கேப்டன் காங்கு கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கேப்டன் போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா இந்த கேஸை பத்தி தான் ஏதோ தேடிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெனி அவளோட வீட்டுல இந்த கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கடைசியா கேப்டன் சொன்னார் இல்லையா, செத்து போன விக்டிம்ஸ் எல்லாருமே ஸ்லீப் தெரப்பில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. அதை எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கப்பை எடுக்கும் போது டக்குன்னு அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்போ அந்த சமயத்துல அந்த பிளாஷ்பேக்ல நமக்கு அந்த குட்டி பையன் சொன்ன கதை இருக்கு இல்லையா, நான் நடுத்தருல நின்றுட்டு இருக்கேன், சூரியன் பளிச்சுன்னு இருக்கு, மணி 12 ஆகுது, இது இரவா பகலா அப்படின்ற மாதிரி அந்த கதை அவளுக்கு ஞாபகம் வருது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ திரும்ப பழையபடி நார்மல் ஆயிடுறா. எதனால இவளுக்கு இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. அப்ப அவ இது எதையோ யோசிச்சுட்டு நெட்ல போய் இந்த ப்ரொஃபஸரை பத்தின டீடைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கேப்டன் கண்டுபிடிச்சாரு அவன் ஸ்லீப் தெரப்பில இருந்து எந்திரிச்சு வந்தான்னு அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க கேப்டனுமே ஏதோ சீக்ரெட் ரூம் மாதிரி வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த ரூம்ல போய் ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஏதோ படம் வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரியா வரலன்ற மாதிரி கிழிச்சு கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் லீ அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல கில்லரை தேட முடியுமான்னு சொல்லி அப்படியே அவன் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்ல ஒரு விண்டோல எவனோ ஒருத்தன் கிராஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதை கரெக்டா ஜூம் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க. இவன் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. யாரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இங்க ஜெனி என்ன பண்றா, கேப்டன் எப்படி ஸ்லீப் தெரப்பில இருந்து அவன் வந்தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவ கடைசியா அந்த 4வது வீட்டுக்கு சாகிறதுக்கு முன்னாடி இவ தானே அவனை பிடிச்சிருப்பா. அந்த சீனுக்கு இவளே நேர்ல போய் பாக்குற மாதிரி பாக்குறா. அங்க போயிட்டு அங்க சுத்தி இருக்கிற பில்டிங் எல்லாம் பாக்குறா. அங்க எங்கேயுமே இந்த ஸ்லீப் தெரப்பி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ஆபீஸோ பில்டிங்கோ இல்ல ஹாஸ்பிட்டலோ எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி கேப்டன் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவ கேப்டன் மேலேயே சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.